திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெஞ்சக்கணகளும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. வேதாகம ஞான வினோத மனோ தீதாசுரலோக சிகாமணியே. திருச்சிற்றம்பலம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை சமஸ்கிருதத்தில் அருளி செய்தார். விளக்கம் மட்டும் தமிழில் கொடுத்துருக்காரு ஆதிசங்கரர். இந்த சுப்பிரமணிய புஜங்க பாடலை தமிழாக்கம் செய்து கொடுத்தவர் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார். திருச்சிற்றம்பலம். 32 வெற்றி கூறுவோம். ஆனந்த மூர்த்திக்கு வெற்றி கூறுவோம். ஆனந்த மூர்த்திக்கு வெற்றி கூறுவோம். அளவற்ற சோதிக்கு வெற்றி கூறுவோம். வான்புகழ் மூர்த்திக்கு வெற்றி கூறுவோம். வையக நாயகர்க்கு வெற்றி கூறுவோம். தீனரின் காவலர்க்கு வெற்றி கூறுவோம். திகழ்முத்தி தருபவர்க்கு வெற்றி கூறுவோம். மோன சிவன் புதல்வர்க்கு வெற்றி கூறுவோம். முருகனுக்கு என்றென்றும் வெற்றி கூறுவோம். பார்த்தீங்களா இன்றைக்கி எவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு பாட்டு. இன்றைக்கி தீபத்திருநாளும், அதுவுமா முருகப்பெருமானுக்கு வெற்றி கூறுவோம். அந்த உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்றைக்கி எல்லாரும் வாசல் தோறும் விளக்கு ஏற்றுங்க. உள்ள பூஜை ரூமில் 5 மண் விளக்கு ஏற்றுங்க. முருக வழிபாடும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையோட வழிபாடையும் பண்ணுங்க. இன்றைக்கி கார்த்திகை விரதம் இருந்து செய்கிறவங்க செய்யுங்க. சாதாரணமாக உங்கள் இஷ்டம் போல் செய்கிறவங்களும் செய்யுங்க. ஆக மொத்தம் தீப வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். ஆனந்தமூர்த்திக்கு வெற்றி கூறுவோம். அளவற்ற சோதிக்கு வெற்றி கூறுவோம். வான்புகழ் மூர்த்திக்கு வெற்றி கூறுவோம். வையக நாயகர்க்கு வெற்றி கூறுவோம். தீனரின் காவலர்க்கு வெற்றி கூறுவோம். திகழ்முத்தி தருபவர்க்கு வெற்றி கூறுவோம். மோன சிவன் புதல்வர்க்கு வெற்றி கூறுவோம். முருகனுக்கு என்றென்றும் வெற்றி கூறுவோம். முருகனுக்கு என்றென்றும் வெற்றி கூறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நாம் ஆதிசங்கரர் அருளி செய்த தமிழ் விளக்கம் சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை படிப்போம். திருச்சிற்றம்பலம். தீராத கவலைகள் தீர்த்திடவே வருக அப்படின்னு நேற்று விட்டோம். இன்னைக்கு யாரிடத்தில் போய் சொல்வேன் உனையன்றி துணை யார்? மனக்கவலை எனும் ரோகம் சுமையாக அழுத்தும். உனை பாடும் பணியினை இடைப்புகுந்து தடுக்கும். அருட்பிச்சை கேட்கிறேன் தருக உன் கையால். எளியோரின் புகலிடமே வருக நீ வல்லாய். காக்கை வலி நீரிழிவு ஷயம் குஷ்டம் மூலம் ஓயாத வயிற்று வலி உன்மத்தம் காய்ச்சல் தீராத ரோகங்கள் பிசாசு பூதங்கள் உந்தன் நீரணிந்து உடனே காத வழி ஓடும்
கண்ணிரண்டும் கந்தா உன் வடிவழகு காண்க, காதிரண்டும் முருகா உன் பேர் சொல்ல கேட்க. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. உன்னுடைய பேரை சொல்லக்கூட முடியாதபடி அந்த நோய்கள்லாம் அந்த நேரத்தில் எங்களை பாடாப்படுத்தும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்களை அந்த நோயெல்லாம் தீர்க்கணும். நீரிழிவு, க்ஷயம். நீரிழிவுன்றது என்ன? சுகர். நீரிழிவு, க்ஷயம், குஷ்டம், மூலம், ஓயாத வயிற்று வலி, உன்மத்தம், காய்ச்சல், தீராத ரோகங்கள், பிசாசு பூதங்கள். உந்த நீர் அணிந்த உடனே காத வழி ஓடும். அப்படியே நிற்காத ஓடி போயிடுமா. அந்த மாதிரி அவருடைய திருநீருக்கு அவ்வளோ மகிமை. ஆகையினால திருநீர் அணிஞ்சி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. காதிரண்டும் முருகா உன் பேர் சொல்ல கேட்க, எண்ணமெல்லாம் உன் நினைவு இவ்வுடலாம் உனக்கே என்னாலும் உன் பணியில் உன் புகழை பேச, பண்பாடும் பக்தருக்கே பலனளிப்பார் தேவர், கொண்டாடும் முனிவர்க்கும் கொடுப்பதற்கு வருவாய், அண்டி நின்று முருகா என்ற அழுகின்றவர் யார், தண்டாழ அவரெனும் சண்முகனே தருவாய், மனைவி மக்கள் உற்றார் உயிரினங்கள் மற்றோர் அனைவரும் உனக்காக சேவை செய்ய வேண்டும், எனை வருத்தும் புல் விலங்கு ஜந்துக்கள் நோய்கள் எனினும் உன் வேளால் பொடிபட வேண்டும் அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்கார். எங்களை என்னெல்லாம் துன்பப்படுத்தணும்னு நினைக்குதோ அந்த ஜந்துக்கள்லாம், விஷ ஜந்துக்கள்லாம் உன்னுடைய வேல் அப்படி வேளால் பொடிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இதை விட வேறு என்னங்க வேணும்? சுப்பிரமணிய புஜங்கம் படித்தோம்னா இதெல்லாம் கிடைக்கும். இதில் அவ்வளோ அர்த்தமெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நம்ம இப்போ பாடிட்டோம். சுப்பிரமணிய புஜங்கத்தை வாரி வழங்கியிருக்காரு நம்ம ஆதிசங்கரர். அதை அருமையாக நம்மளுக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காரு ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார். இவருக்கும் நம்ம ஆதிசங்கரருக்கும் கோடான கோடி நன்றி. இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பாடலை பாடுவோம். 32 வெற்றி கூறுவோம். நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தில் முருகப்பெருமானுக்கு வெற்றி கூறுவோம். ஆனந்தமூர்த்திக்கு வெற்றி கூறுவோம், அளவற்ற சோதிக்கு வெற்றி கூறுவோம், வான்புகழ் மூர்த்திக்கு வெற்றி கூறுவோம், வையக நாயகர்க்கு வெற்றி கூறுவோம், தீனரின் காவலர்க்கு வெற்றி கூறுவோம், திகழ் முத்தி தருபவர்க்கு வெற்றி கூறுவோம், மோன சிவன் புதல்வர்க்கு வெற்றி கூறுவோம், முருகனுக்கு என்றென்றும் வெற்றி கூறுவோம், முருகனுக்கு என்றென்றும் வெற்றி கூறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் மௌனமாக நாம் வழிபாடு பண்ணிட்டு வருவோம். நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போனால் கூட ஒரு சில இடத்துங்கள தான் நம்ம அண்ணாமலையாரை பார்த்தா தான் நம்மளுக்கு உற்சாக ஆனந்த தாண்டவமாக ஆடுவோம். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னுவோம். அந்த மாதிரி முருகர் தலம் எந்த தலத்துக்கு போனாலும் அரோகரா கோஷம் எங்கேயும் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.